ஹாய் காய்ஸ், இது நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான டோனட். சாப்பிடவே இது அவ்வளோ சூப்பராக அவ்வளோ எம்மியாக இருந்துச்சு. நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம டோனட் செய்கிறதுக்கு ஒரு கப்பில் பால், அதுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு 35 கிராம்ஸ் வந்து சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் ஈஸ்ட் ஒரு 4 கிராம்ஸ் எடுத்து அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இதில் வந்துட்டு என்னென்னா பால் வந்து கொஞ்சம் வார்மாக இருக்கணும், ரொம்ப சூடாகவும் இருக்கக்கூடாது. வார்மாக இருக்கணும். அதில் போட்டு அதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு மைதா மாவு வந்து ஒரு 250 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அது வந்துட்டு அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆன பாலை வந்து அதில் சேர்த்து நல்லா கைவிடாமல் பிசையணும். கொஞ்சம் பிசையும் போது முதல்ல கொஞ்சம் கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் பிசைய ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மேட் ஒன்று வச்சுட்டேன். மேட் போட்டுட்டு இந்த மாவை நல்லா வந்து நீட் பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ஆச்சு கைவிடாமல் பிசைஞ்சிட்டு, அதுக்கப்புறம் பட்டர் வந்து ஒரு 25 கிராம்ஸ் எடுத்து அதையுமே போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு, இது பிசைய அந்த பட்டர் எல்லாமே உள்ளே போயிட்டு நல்லா ஒரு சாஃப்டான டோ நம்மளுக்கு கிடச்சிரும். இது வந்துட்டு அப்படியே வச்சுட்டு ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடணும். மூடி ஒரு 1/2 hour அப்படியே விட்டிங்கன்னா மறுபடியும் அது நல்லா டபுள் ஆகிடும். இப்போ இது வந்துட்டு நமக்கு எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்துட்டு கிராக் இல்லாமல் வந்துட்டு நம்ம ஒரு பால் ஷேப்பில் வைக்கணும். கிராக்கே இருக்கக்கூடாது. எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது அப்படியே பிரிஞ்சு வந்துடும். அதுக்கப்புறம் நம்மளால டோனட்டே செய்ய முடியாது. ஸோ இந்த விஷயத்தை மட்டும் நல்லா பார்த்து செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இது எல்லாமே வந்து நம்ம ஒரு செஞ்சு வச்சதுக்கப்புறம் இது ஒரு 1/2 hour மறுபடியும் மூடி போட்டு விட்டுட்டிங்கன்னா மறுபடியும் அது எல்லாமே டபுள் ஆகிடும். இப்போ வந்து நம்ம லைட்டாக தட்டிட்டு ஒரு நாசல் வச்சு நான் ஒரு நடுவில் மட்டும் ஒரு ரவுண்ட் மாதிரி போட்டு எடுத்துட்டேன்னா அது நடுவில் மட்டும் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம டோனட் மாதிரி ஒரு ஷேப்பில் நமக்கு கிடச்சிடும். இதே மாதிரி நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு அப்படியே பொரிக்க வேண்டியது தான். இது ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சு தான் பொரிக்கணும். ஹை ஸ்பீடில் வைக்கக்கூடாது, வச்சு அப்படியே கருகிடும். ஸோ இது மட்டும் கொஞ்சம் பார்த்து செஞ்சுக்கோங்க. எப்படின்னு ஒரு 10 நிமிஷமாச்சும் ஆகும். ஸோ சிம்மிலே வச்சுட்டு எல்லாமே கோல்டன் கலரில் வர மாதிரி பொரிச்சு எடுத்து இது நல்லா ஆற விட்டுறணும். சூடாகவும் சாக்லேட்டில் வச்சு டிப் பண்ணக்கூடாது. ஆனால் நல்லா இது ஆற விட்டுருங்க. அடுத்து நான் வந்துட்டு டார்க் காம்பவுண்ட் தான் எடுத்துருக்கேன். டார்க் காம்பவுண்டில் கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு இது ரெண்டுமே டபுள் பாயில் மெத்தடில் மெல்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ நம்ம செஞ்ச டோனட் எல்லாமே ஃபுல்லாக நல்லா ஆறிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம அந்த சாக்லேட்டில் டிப் பண்ணி அப்படி எடுக்க வேண்டியது தான். இது பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ வந்துட்டு நான் ஒரு டோனட்டாக எடுத்து அந்த சாக்லேட் மெல்ட் பண்ணி வச்சிருந்தால அதில் வந்து அப்படியே டிப் பண்ணி எடுக்கணும். இப்போ நான் அதே மாதிரி எல்லாத்துலேயுமே எல்லா டோனட்டுமே டிப் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதில் வந்துட்டு அது மேலே வந்து நமக்கு பிடிச்ச நட்ஸோ இல்லை ஸ்ப்ரிங்கிள்ஸ் அந்த மாதிரி எது வேணாலுமே நம்ம இஷ்டம் தான். நான் வந்துட்டு சாக்லேட்டில் டிப் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸ்ப்ரிங்கிள்ஸ் தான் மேலே தூக்கிட்டேன். ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாமே போட்டதுக்கப்புறம் மில்க் மேட் இருக்குல்ல, மேலே கார்னிஷாக அதையும் அப்ளை பண்ணிக்கிட்டேன். இப்போ அவ்வளோ ஒரு சூப்பரான எம்மியான டோனட்டும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப அசத்தலாக இருக்கும். செஞ்சுட்டு எப்படி வந்துச்சு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய்.